தமிழ்நாட்டில் வெப்ப அலை அதிகரித்து கொண்டே இருக்கிறது. வெப்பத்தினுடைய அளவு அதிகமாக இருப்பதால் பொதுமக்களுக்கு மிகுந்த சிரமம் ஏற்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் இன்றைக்கு ஏப்ரல் 26ஆம் தேதி இனி வரக்கூடிய 2 நாட்களுக்கு வெப்பத்தினுடைய அளவு சற்று குறையும் என்று தனியார் வானிலை ஆய்வாளர் திரு ஸ்ரீகாந்த் தெரிவித்திருக்கிறார். வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்கும், மழை இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லப்படுது. அது குறித்து பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். அதாவது 2 நாட்களுக்கு வெப்பத்தினுடைய அளவு குறையும் சொல்லியிருக்கீங்க, எவ்வளவு குறையும்? அதாவது பார்த்திங்கன்னா குறிப்பிட்டு சொல்லணும்னா வட தமிழக பகுதிகளில் விற்பத்தின் தாக்கம் சற்று குறைவாக இருக்கும். ரொம்பலாம் குறைவாக இருக்காது. அதாவது 37, 38 இருக்கிறதுங்கிறது 38, 33 வரதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஆனால் ஒரு டிகிரி குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி மேற்கு உட்புற பகுதிகள்லையும் ஒரு டிகிரி வரைக்கும் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் ஈரோடெலாம் போனீங்கன்னா ஒரு 2-3 நாள் முன்னாடி 43 இருந்துச்சு. அது ஒரு 40, 41 அந்த ரேஞ்சில் இருக்கிறதுக்கூடிய சூழல் இன்றைக்கும் நாளைக்கும் வெள்ளி மற்றும் சனி இந்த நிலையை நம்ம எதிர்பார்க்கலாம். அதுக்கப்புறம் திரும்பவும் வெப்பத்தின் தாக்கம் அதிகரிக்கதா தான் வானிலை படிவங்கள் காட்டிகிட்ருக்கு. மழை வருவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. அதாவது பார்த்திங்கன்னா 2 விஷயத்தில் நம்ம பார்க்கணும். ஒன்று என்னென்னா கேரளா பகுதிகளில் தற்போது ஓரளவுக்கு மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டி போகுது. கிட்டத்தட்ட தினமுமே மழை பெய்ய ஆரம்பிச்சிருக்கு. இது படிப்படியாக காற்றின் திசை இப்போ கிழக்கிலேருந்து வரக்கூடிய அந்த காற்றின் திசை சற்று வலு குறைந்து மேற்கிலேருந்து வரக்கூடிய திசையாக மாறும்போது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம உட்புற பகுதிகளில் மழையை எதிர்பார்க்கலாம். குறிப்பிட்டு சொல்லணும்னா கொங்கு மண்டலம், அதாவது மேற்கு தமிழக பகுதிகளில் நம்ம மே முதல் வாரம் உட்புற பகுதிகளில் மழையை எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி வட மேற்கு தமிழக பகுதிகள், அதாவது தருமபுரி, கிருஷ்ணகிரி, கர்நாடகா ஒட்டி இருக்கக்கூடிய, ஏன்னா பெங்களூரில் நிறைய பேர் எப்போ மழை வரும்னு கேட்டுட்ருக்காங்க. ஸோ இது ஒரு 5ஆம் தேதி 6ஆம் தேதி வாக்கில் நம்ம அந்த பகுதிகளிலையும் மழை எதிர்பார்க்கலாம். சென்னை போன்ற பகுதிகளில் சாதாரணமாக இந்த நேரத்தில் நமக்கு மழை வராது. ஏன்னா நம்ம கிழக்கு காற்றின் ஆதிக்கம் இருக்கும். அதனால் உட்புற பகுதிகளில் ஏற்படக்கூடிய அந்த இடிமேகங்கள் கரையை நோக்கி வருவதில்லை. அதனால் சென்னை கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் ஆகணும். சென்னையை பொறுத்த வரைக்கும் வெப்பத்தினுடைய அளவு மற்ற மாவட்டங்கள் ஈரோடு, கரூரை ஒப்பிடும்போது கம்மியாக தான் இருக்குது. வரக்கூடிய நாட்களில் இது அதிகரிக்குமா? இது என்னன்னா இந்த வெப்பத்தின் நிலை காற்றின் திசையை பொறுத்து நிறையா மாறும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு கீழே காற்றின் ஆதிக்கம் இருக்கிறதுனால மேற்கு உட்புற பகுதிகளில் மழையின் தாக்கம் ஜாஸ்தியாக இருக்குது, வெயிலின் தாக்கம் ஜாஸ்தியாக இருக்குது. அதனால தான் உங்களுக்கு ஈரோடு, கரூர் போன்ற பகுதிகளில் வெயிலின் தாக்கம் இருக்குது. நமக்கு என்ன ஆகுதுன்னா கடற்காற்று கிட்டத்தட்ட ஒரு 11-12 மணி வாக்கில் நமக்கு ஊடுருவ ஆரம்பிச்சது. அதனால் கடலை ஒட்டிய பகுதிகள், சென்னை நகர்ப்புற பகுதிகளில் வெயிலின் தாக்கம் ஓரளவு குறைஞ்சிருது. ஆனாலும் நேற்று இந்திய வானிலைத்துறை மைய தலைவர் மகாபத்திர சொன்ன மாதிரி அந்த ஈரப்பதம் அதிகமாக இருக்கிறதுனால நமக்கு ஹாட் அண்ட் ஹியூமிட் கண்டிஷன்ஸாக இருக்கிறத நம்ம அனுபவிக்கிறோம். அதே நம்ம புறநகர் பகுதியில் போகும்போது வெயில் சீக்கிரம் குறையிறதில்லை. ஏன்னா கடற்காற்று கடந்த ஆண்டை ஒப்பிடும்போது இந்த வருஷம் சென்னையாக இருக்கட்டும் இல்லை மற்ற மாவட்டங்கள்லேயோ வெயில் அதிகமாக இருக்கா இல்லை கம்மியாக இருக்கா? உட்புற பகுதிகளில் நிச்சயமாக கடந்த ஆண்டை ஜாஸ்தியாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா தருமபுரி ஒரு 2-3 நாள் முன்னாடி 41.2 டிகிரி பதிவாச்சு செல்சியஸில். அந்த 41.2ங்கிறது 2016ஆம் ஆண்டுக்கு பிறகு ஏப்ரல் மாதத்தில் மிகவும் அதிகமான ஒரு வெப்பநிலையை பதிவாச்சு. ஸோ கடந்த ஆண்டுகளில் பார்த்திங்கன்னா கடந்த 2-3 ஆண்டுகளாகவே பெரும்பாலும் உட்புற பகுதிகளில் வெயிலின் தாக்கம் ரொம்ப ஜாஸ்தி இல்லை. இந்த ஆண்டு உட்புற பகுதிகளில் நிறைய இருக்குது. சென்னை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அதே அளவுக்கு தான் இருக்குது வெயிலின் தாக்கம். ஆனால் என்னென்னா நமக்கு கோடைக்காலங்கிறது இந்த இது கிழக்கிலேருந்து வரக்கூடிய காற்று விடைபெற்று மேற்கிலேருந்து வரக்கூடிய காற்று வந்தப்புறம் தான் நம்மளோட உண்மையான கோடைக்காலம் ஆரம்பிக்கும். சென்னை மற்றும் அதனை சார்ந்துள்ள வடகடலோர தமிழக பகுதிகள் அது இன்னும் நமக்கு நடக்கலை. ஸோ கடந்த ஆண்டே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட மே கடைசியில் ஜூன் ஃபர்ஸ்ட் வீக்கில் தான் நமக்கு வெயிலின் தாக்கம் மிக அதிகமாக இருந்துச்சு. ஒரு 2 தினங்கள் 42 வரைக்கும் நம்ம வெப்பநிலையை பார்த்தோம். அது திரும்பவும் தென்மேற்கு பருவமழை துவங்குவதற்கு சற்று முன்பிலிருந்து தென்மேற்கு பருவமழையின் முதல் ஒரு வாரம் 10 நாள் மிக அதிகமாக இருக்கும். அந்த நிலை இந்த ஆண்டும் பெரும்பாலும் அப்படி தான் இருக்கும். உட்புற பகுதிகளில் மே 15 வரைக்கும் வெயிலின் தாக்கம் மிக அதிகமாக இருக்கும். கடந்த ஆண்டை விட நிச்சயமாக பார்த்திங்கன்னா ஒரு 2-3 டிகிரிகள் அதிகமாக தான் இருக்குது இந்த ஆண்டு. ஸ்கூல் ஓப்பனிங்கை தள்ளி வைக்கலாமா அப்படின்னு அரசு ஆலோசனையில் ஈடுபட்டிருக்காங்க. இந்த சூழ்நிலையில் நீங்கள் சொல்கிறபடி பார்த்தா ஒரு ஜூன் 15 வரைக்குமே இந்த வெப்பம் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குமா? கண்டிப்பாக வட கடலோர பகுதிகள், அதாவது டெல்டாவிலிருந்து சொல்லிடலாம், டெல்டாவிலேருந்து சென்னை வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த கடலோர பகுதிகள் சாதாரணமாக மே கடைசி ஜூன் முதல் 2 வாரங்கள் தான் வெயிலின் தாக்கம் மிக அதிகமாக இருக்கும்.
கோயம்புத்தூர் போன்ற மேற்கு உட்புற பகுதிகள் அதே மாதிரி கிருஷ்ணகிரி தருமபுரி போன்ற அந்த வடமேற்கு உட்புற பகுதிகளில் வெயிலின் தாக்கம் குறைஞ்சிரும். ஏன்னா மேலையிலிருந்து வரக்கூடிய காற்று இருக்கிறதுனால. ஆனால் கடலோர தமிழகம், வட தமிழகம், வேலூர், திருத்தணி போன்ற அந்த பகுதிகளையும் பார்த்திங்கன்னா வெயிலின் தாக்கம் ஜூன் 15ஆம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய சூழல் இருக்கும். ஸோ இதை மனசில் எடுத்துகிட்டு மேபி ஸ்கூல் வந்து ஜூன் 15ஆம் தேதி வரைக்கும் திறக்காமல் இருந்தால் ஓரளவுக்கு நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். சார், இனிமேல் வரக்கூடிய ஒவ்வொரு வருஷமுமே இதே போல் ஒரு நிலைமை தான் இருக்குமா? அதாவது இந்த செல்சியஸ் வந்து அதிகமாகிட்டே தான் போகுமா? புவி வெப்பமடைதல்ங்கிறது நம்ம வந்து ஒரு மறுக்க முடியாத உண்மை. அதில் முக்கிய காரணம்னு பார்த்திங்கன்னா கடல் மிக அதிகமாக வெப்பம் வாங்கிட்டு இருக்கு. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா போன வருஷம் எல்னினோ இருந்துச்சு. எல்னினோ போது கடல் என்ன ஆகுதுன்னா கடல் நிறைய வெப்பம் உள்வாங்கி கடல் வந்து இயல்போட அதிக வெப்பநிலையில் இருக்குது. அந்த உள்வாங்கின வெப்பம் அடுத்த வருஷம் வந்து அது வெளிவிடுது. ஸோ இப்போ வெளிவிடுறப்ப வந்து நிலப்பகுதிகளில் வெப்பத்தின் தாக்கம் அதிகமாக இருக்கும். அதனால தான் பார்த்திங்கன்னா 2015 எல்னினோக்கு அப்புறம் 2016ஆம் ஆண்டு கோடைக்காலம் மிக கொடுமையாக இருந்தது. குறிப்பிட்டு சொல்லணும்னா உட்புற தமிழகம் மற்றும் தெற்கு கர்நாடக உட்புற பகுதிகள், ராயல்சீமா போன்ற பகுதிகளில் நீங்கள் ஏப்ரல் மாதம் பார்த்தீங்கன்னா பல இடங்களில் மிக அதிகபட்ச வெப்பநிலைன்னு பார்த்தீங்கன்னா 2016 2017 அந்த ஆண்டில் இருக்கும். அதுக்கப்புறம் இப்போ 2024ஆம் ஆண்டு நம்ம வந்து பார்க்குறோம் 2023 எல்னினோக்கு அப்புறம். ஸோ திரும்ப வந்து இந்த கடல் வெப்பம் உள்வாங்கி வெளியே விடும்போது நிலப்பரப்பில் வெப்பத்தின் தாக்கம் நம்ம அதிகமாக உணரலாம். ஸோ இந்த கடல் வெப்பமடைகிறது காரணத்தினால வரும் நாட்களில் பெரும்பாலும் நம்ம இந்த வெப்ப அலைங்கிறது வந்து திரும்பவும் வந்து நம்ம பார்த்துக்கிட்டே இருக்க தான் போகிறோம். ஒன்று. ரெண்டாவது வந்து நகர்ப்புற கட்டமைப்பும் ஜாஸ்தி ஆகிட்டு இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா சென்னை வந்து ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த மாதிரி இப்போ இல்லை. நிறைய இடங்களில் வந்து பில்டிங்ஸ் ஜாஸ்தி ஆகிடுச்சு. என்னோடய கிராமத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட எல்லா ரோடுமே இப்போ கான்கிரீட் ரோடு ஆகிடுச்சு. ஸோ இப்போ மண் ரோடுக்கும் கான்கிரீட் ரோடுக்கும் என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா கான்கிரீட் ரோடு வந்து வெயிலில் வந்து வெப்பத்தை வந்து கிரகிக்காமல் திரும்பவும் கொடுக்கும். அப்போ திரும்ப கொடுக்குறப்ப சுற்றி இருக்கிற நிலப்பரப்பின் வெப்பம் அதிகமாகுது. ஸோ அதையும் நம்ம யோசிச்சு தான் ஆகணும். ஸோ வரும் நாட்களில் நிச்சயமாக வந்து வெப்பம் கூட்டிகிட்டு இருக்கிற வாய்ப்பு தான் இருக்கே தவிர குறையறதுக்கு வாய்ப்பு ரொம்ப குறைவு. நிச்சயமாக பல சந்தேகங்களுக்கு ஒரு தெளிவான பதில் கொடுத்துருக்கீங்க. மிக்க நன்றி சார். நன்றி. தேங்க்யூ.